இன்றி வாகனங்கள் நிறுத்தியிருந்தால் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றமானது கேள்வி எழுப்பியுள்ளது. சென்னையில் வீட்டு வாசல்களில் அனுமதியின்றி வாகனங்கள் நிறுத்தியிருந்தால் என்ன நடவடிக்கை என்ற கேள்வியினை உயர்நீதிமன்றம் எழுப்பியுள்ளது. என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிக்கை தாக்கல் செய்யவும் சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறைக்கு உயர்நீதிமன்றமானது இந்த உத்தரவினை தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். சென்னை அண்ணாநகர் என் பிளாக்கில் எந்த உரிமமும் இல்லாமல் தனியார் டிராவல்ஸ் நிறுவனங்கள் வாகனங்களை நிறுத்தியுள்ளதாகவும் கடைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி அண்ணாநகரைச் சேர்ந்த கிஷோர் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் முனியப்பராஜ் மனுதாரரின் புகாரை விசாரித்து வாகனங்களை அப்புறப்படுத்தியுள்ளதாகவும் அந்த பகுதியில் நோ பார்க்கிங் பலகை வைக்கப்பட்டுள்ளதாகவும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்தார். இதனை அடுத்து குடியிருப்பு பகுதிகளில் வீட்டு உரிமையாளரின் அனுமதியின்றி வாகனங்களை நிறுத்தி இருந்தால் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் என விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி சென்னை மாநகர போக்குவரத்து காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.